புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமை முன்னிட்டு சேலத்தில் பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு பூஜை. தமிழ்நாட்டின் அயோத்தி என்று அழைக்கப்படும் சேலம் அயோத்தியா பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ கோதண்ட ராமர் ஆலயத்தில் ராமர், சீதை, லட்சுமணர், ஆஞ்சநேயர் உற்சவ தெய்வங்களுக்கு புது பட்டாடையுடன் துளசி மாலை, ரோஜா பூ மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்காரம் செய்தனர். பின்னர் துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி நகை ஆபரணங்கள், ரோஜா பூ மாலை, கண்ணாடி வளையல்களால் மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், துளசி தீர்த்தத்துடன் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. சிறப்பு அலங்கார பூஜைகளை திருக்கோவில் பட்டாச்சாரியார் சுரேஷ், ஏபி துரைசாமி செய்திருந்தனர். இதில் திருப்பணி கமிட்டி விஜயன் உடனிருந்தார். சேலம் சிவதாபுரம் சுந்தர பாண்டியன் குடும்பத்தினர் சார்பாக 1000 கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. போற்றுதலுக்குரிய சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் கோதண்டராமசுவாமி திருக்கோவில் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோவிலில் வந்து வழிபட்டால் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது செய்தி. இந்த கோவில் 1000 வருடங்களுக்கு பழமையான கோவில். பக்தர்கள் திரளாக வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் பெற்று இருக்கின்றார்கள். நன்றி. சுந்தரபாண்டியன், சிவதாபுரம். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த புரட்டாசி மாதம் அன்னதானம் சுமார் 2000 பேருக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். சேலம் குகை திருப்பாவை குழுவினர் சார்பாக சேலம் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி உபய நாச்சியார்களுடன் 60ஆம் ஆண்டு வெள்ளி கருட சேவை திருவீதி உலா உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு குகை பகுதியில் உள்ள ஸ்ரீ சிவ பாண்டரங்க பஜனை மடாலயத்தில் இருந்து திருமஞ்சனம் நடைபெற்று ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் ஸ்ரீ கோட்டை அழகிரிநாத சுவாமி வெள்ளி கருடன் மேல் அமர்ந்து புது பட்டாடை, கற்கள் பதித்த நகை ஆபரணங்களுடன் வைர கிரீடத்துடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பல்வேறு விதமான நறுமண மலர்களால் ஜோடனை செய்து திருவாராதனம் கண்டருளி தெய்வங்களுக்கு நெய்வேதியம் சமர்ப்பித்து துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தாசர்களுடன் பிரபந்த கோஷ்டி தந்த சேவை பஜனை கோஷ்டியுடன் ஆழ்வார், ஆஞ்சநேயர் புடைசூழ பக்தர்கள் சுவாமி வேடமிட்டு புறப்பாடு நடைபெற்றது. புறப்பாடு வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் வீடுகளில் இருந்து வெளியே வந்து தேங்காய், பழம் உடைத்து வழிபட்டனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இவ்வுற்சவ விழாவில் கலந்து கொண்டனர். குகை பகுதியில் முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுந்தரராஜ சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன சுந்தரராஜ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. அருள்மிகு அழகிரிநாத சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 2ஆம் வாரமாக இன்றைய தினம் குகை கஷேத்திரத்தில் எம்பெருமான் விசேஷமான திருமந்திரம் கண்டொழி ராஜ அலங்காரத்தில் கருட சேவை அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் எம்பெருமானை விசேஷமான கருட சேவை சேவித்தால் சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், கலத்திரோட்டம் மனட்டு மிரடிக்கப்பட்ட உயவனாக்கள் மத்தியமானமாக இருந்து அப்படி உத்தமமான இந்த திருநன்னாள் கருட சேவை திருநன்னாள் எங்கேயும் காண கிடைக்காத ஒரு தரிசனம் ஏகாதி கருட சேவை என்று நிலைகிறது. ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி எம்பெருமானை கருட சேவை சேவித்தால் மிகப்பெரிய சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பல்லாண்டு வாழ்ந்து ஆடி பாடு அகழ்ந்து எம்பெருமானை சனாந்து பல்லாண்டு பாடுவோமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். சேலம் உடையாப்பட்டி கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமை முன்னிட்டு 1000 கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் சுயம்பு வடிவில் காட்சியளிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள், ஆஞ்சநேயர் உள்ளிட்ட உற்சவ தெய்வங்களுக்கும் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு ரோஜாப்பூ, சாமந்தி, மல்லிகை மலர்களால் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு திருக்கோடி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு எதிரே காட்சியளிக்கும் கருடாழ்வார், ஆஞ்சநேயருக்கும்
பரிவார தெய்வங்களுக்கும் திருக்கோடி தீபம் காண்பிக்கப்பட்டு திருக்கோவில் அர்ச்சகர் கோவில் கொடிமரத்தில் திருக்கோடி தீபம் காண்பித்து வைக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தத்துடன் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. ஆலயத்தின் வெளியே பக்தர்களுக்கு அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது. சேலம் எருமபாளையம் ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு மணிமண்டபத்தில் காட்சியளிக்கும் மேல்கோட்டை ஸ்ரீ சம்பத் நாராயணர் தங்க கவச அலங்காரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்க அருகே உற்சவர்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் பட்டாடை உடுத்தி வெற்றிலை மற்றும் நறுமண மலர் மாலைகள் சூட்டி அருகே உற்சவரையும் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் மூலவர் மற்றும் உற்சவர் அஞ்சனை மைந்தனுக்கு ஏகதீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு அருகே உற்சவர்கள் நம்பர்மாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமைத்த ஸ்ரீ ரங்கநாதர் உற்சவ தெய்வங்களுக்கு புது பட்டாடையுடன் பவித்ர மாலை மற்றும் நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் 108 அஷ்டோத்திர நாமவழிகள் கூறி அர்ச்சனை செய்து ஏகதீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு நீல பட்டாடையுடன் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி அருகே உற்சவர்களையும் கொலுவிருக்க செய்து சிறப்பாக அலங்கரித்தனர். இதேபோல் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் திருப்பதி வெங்கடாச்சலபதி திருவேங்கடமுடையான் சன்னதியில் மூலவர் திருவேங்கடமுடையானுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பட்டாடைகள் உடுத்தி ரோஜா, அரளி, சாமந்தி, துளசி உள்ளிட்ட பல்வேறு விதமான நறுமண மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பட்டு கிரீடம் அணிவிக்கப்பட்டு திருவேங்கடமுடையான் மார்பில் குடிகொண்டிருக்கும் தாயார்களுக்கும் மாலை அணிவித்து அலங்கரித்ததும் ஸ்ரீ திருப்பதி வேங்கடமுடையானின் 108 அஷ்டோத்திர நாம வழிகள் கூறி அர்ச்சனை செய்ததும் ஏகதீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உற்சவர்களுக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஆலவட்டம் வெண் சாமரம் வீசி இறுதியாக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ராமானுஜர் மணிமண்டபம் சார்பில் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டை நாமமலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிகப்பு பட்டுச்சேலை உடன் அழகாக காட்சியளிக்க உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோவிந்தராஜ பெருமாளுக்கு தங்க கிரீடத்துடன் புது பட்டாடை, நறுமண மலர் மாலைகள், நகை ஆபரணங்களுடன் அழகாக காட்சியளிக்க மூலவர் மற்றும் உற்சவர் தாயாருக்கு துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் திரளாக வந்திருந்து ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. இந்து சமய அறநிலைத்துறை சேலம் சரகம் ஆய்வாளர் உமா தக்கார், செயல் அலுவலர் கோகிலா தலைமையில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை புரட்டாசி திருவிழா நிகழ்ச்சி உற்சவ கமிட்டி தலைவர் பாரதி ராஜா, செயலாளர் சந்திரசேகரன், பொருளாளர் கனகராஜ், இணை செயலாளர்கள் சந்தோஷ், மணி, பெரியசாமி, தங்கராஜ் சிறப்பாக செய்திருந்தனர். சேலம் பெரியபுதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆசிரமத்தில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு பலகாப்பு அணிவிக்கப்பட்டது. மூலஸ்தானத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு சங்கு சக்கரம் வைத்து ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, திராட்சை, நெல்லி உள்ளிட்ட பல்வேறு விதமான கனிகளால் சிறப்பாக அலங்கரித்து துளசி மாலையுடன் நறுமண மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேஷ பெருமாளுக்கும் பச்சை பட்டாடை உடுத்தி தங்க கிரீடம் அணிவிக்கப்பட்டு அரளிப்பூ மாலையுடன் சாத்துக்குடி, ஆப்பிள், திராட்சை கொண்டு மாலை அணிவித்து அலங்கரித்தனர். தனி சன்னதி பெற்று வரும் பத்மாவதி தாயாருக்கும் பழங்களால் மாலை அணிவித்து இருந்தனர். பின்னர் மூலவர் மற்றும் உற்சவர் தாயார் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் சமர்ப்பித்ததும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஆலவட்டம் வெண் சாமரம் வீசி துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சடாரி மரியாதையுடன் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது.
சேலம் சின்ன திருப்பதி என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் திருக்கோவில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தாயவர்களுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி தங்க கிரீடத்துடன் சாமந்தி அரளி உள்ளிட்ட நறுமண மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்து சுயம்பு மூர்த்திக்கும் வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டது. உற்சவ ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு புது பட்டாடை, நறுமண மலர் மாலைகள், நகை ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பட்டு கிரீடத்துடன் கருட வாகனத்தில் காட்சி அளித்தார். தொடர்ந்து உற்சவர் கருட வாகனத்தில் திருக்கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இறுதியாக ஆலய வளாகத்தை அடைந்ததும் மூலவர் மற்றும் உற்சவருக்கு துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். சேலம் கோரிமேடு ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் சாமந்தி பூக்களால் தோரணங்கள் கட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு வெள்ளி கலசம் அணிவிக்கப்பட்டு துளசியுடன் தாமரை மலர் மாலை அணிவித்து அலங்கரித்தனர். அருகே உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கும் ஆரஞ்சு வெண்பட்டாடை உடுத்தி துளசி மாலையுடன் மல்லிகை பூ மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. மூலவர் எதிரே காட்சியளிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு வெற்றிலையுடன் துளசி மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்ததும் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் பொன்னுமாப்பேட்டை ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் திருக்கோவில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளுக்கு வெள்ளி கவசம், புது பட்டாடை, வெள்ளி கிரீடங்களுடன் துளசி உள்ளிட்ட பல்வேறு விதமான நறுமண மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மூலஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர்களுக்கும் சிறப்பாக அலங்காரம் செய்தும் மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் பொன்னம்மாப்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து வெள்ளி கிரீடம் அணிவிக்கப்பட்டு துளசி, அரளி உள்ளிட்ட நறுமண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்காரம் செய்தனர். உற்சவர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு வெள்ளி கிரீடத்துடன் நறுமண மலர் மாலைகள், பட்டாடை உடுத்தி கையில் வில் அம்புடன் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க மூலவர் மற்றும் உற்சவர் ஆஞ்சநேயருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் பின்னர் உற்சவர் ஸ்ரீ ராமரை சிறிய வாகனத்தில் கொழுவிருக்க செய்து மின் விளக்குகளால் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் திருவீதி உலா வந்த ஆஞ்சநேயரை பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து வழிபட்டனர். இதேபோல் சேலம் மன்னார்பாளையம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் புரட்டாசி 2வது சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் சிறப்பு அலங்காரத்துடன் வெள்ளி கிரீடம், பல்வேறு விதமான நறுமண மலர் மாலைகளுடன் நகை ஆபரணங்கள் கொண்டு அனுமந்த வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து அனுமந்த வாகனத்தில் காட்சியளித்த உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் செய்து ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட சாஸ்திரங்களால் சோடாச உபச்சார பூஜை செய்து கோவில் கொடிமரத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் திரளாக வந்திருந்து தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைவருக்கும்